ஹாய்ங்க. ஒரு டே இன் மை லைஃப் பார்க்கலாமா? இப்போ எங்களுக்கு கிளாஸ் எதுவும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் வரப்போகுது. அதனால காலேஜ் லீவு தான். சரி, நாம் இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். எழுந்த உடனே அந்த மண்டையில் ஒரு கொண்டை போடலைன்னா தூங்கி எழுந்த மாதிரியே இருக்காது. அதனால வேலையை அந்த முடியெல்லாம் கட்டி வச்சுட்டேன். எழுந்த உடனே முடியெல்லாம் கட்டி வைக்கலைன்னா எனக்கு தூக்கமாக வந்துகிட்டே இருக்கும். எனக்கு மட்டும்தானே இப்படி, இல்லை உங்களுக்கும் இப்படி தானே? இப்போ வீடியோஸ் எதுவும் வரல. ஏன்னா மேடம்க்கு எக்ஸாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ படிக்கலாம் சொல்லிட்டு தான் வீடியோஸ் எதுவும் வராமல் இருக்குது. நான் படிக்கிறதும் இல்லை, வீடியோஸ் பண்ணுறதும் இல்லை. அதனால் இனிமேலாச்சும் வீடியோவாச்சும் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஷூட் பண்ணேன். அப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போய் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு போனேன். அங்கே போனபோது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸ் தான் இருந்துச்சு. வழக்கமாக இங்கே நூடுல்ஸ் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா நான் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி நல்ல செம்மையாக பசிச்சுது. அதனால டீயும் இருந்துச்சு. டீயும் நூடுல்ஸும் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே கிடைக்கிறதுல எனக்கு அந்த டீ மட்டும்தான் பிடிக்கும். அந்த நூடுல்ஸ் ஒரு வாய் எடுத்து வாயில் வச்சு அவ்வளோ காரமாக இருந்துச்சு அது. அந்த நூடுல்ஸை சாப்பிட்டு எடுத்த டீயும் குடிச்சிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டேன். அப்புறமா எனக்கு துணியெல்லாம் துவைக்க இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துகிட்டு டெரஸ்க்கு போயிட்டேன். எனக்கு கடந்த ஒரு வாரமாக துவைக்காமல் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்கு இருந்துச்சு. அதுலேயும் இந்த ஒயிட் ட்ரெஸ் இருக்கே, அது தனியாக துவைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஒயிட் ட்ரெஸ் மட்டும் தனியாக எடுத்து துவைக்கலைன்னா மற்ற ட்ரெஸ்ஸோட கலரெல்லாம் பிடிச்சிடும். இதனால் ஒயிட் ட்ரெஸ் மட்டும் தனியாக கையில் துவைச்சி போட்டுட்டேன். அப்புறமா கீழே போய் போட்டில் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு நீயாச்சும் இருந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு நோட்டெல்லாம் திறந்து பார்த்து எனக்கு தூக்கமாக வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் லஞ்ச் சாப்பிட போயிட்டேன். போய் பார்த்தபோது ரசமும் அப்பளவும் இருந்துச்சு. அந்த ரசம் பார்த்தபோது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்னென்னா லாஸ்ட் வீக்காக ஃபுல்லாக இங்கே பருப்பு குழம்பு தான் வச்சுட்டு இருந்தாங்க. பருப்பு தக்காளி போட்டு வைக்கிறது, பருப்பு தனியாக போடுறதுன்னு அப்படியே குழம்பு வச்சுட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருந்தபோது என் மனசில் தோணுச்சு, ஏன் நாம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சி அப்படியே போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து ரூமிலேருந்து சாப்பிட்டேன். அது ஏன்னே தெரியாது, நான் அடிக்கடி இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்குது. காய போட்டு துணியெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனபோது துணியெல்லாம் காயவே இல்லை. ஈவினிங் எல்லாம் ஆனபோது ஒரு குழியெல்லாம் பாஸ் ஆக்கிட்டு அப்படி இனியாச்சும் படிக்கலாம் சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்து டெரஸுக்கு போயிட்டேன். இந்த டெரஸில் மட்டும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிம்மதியே இருக்கலாம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ ஓகே, பாய்.